தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தார். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்களை மாடை சாப்பிட்றவன் கீழ் சாதி, அதுக்கப்புறம் பால் குடிக்கிறவன் இடைசாதி, அப்புறம் மூத்திரம் குடிக்கிறவன் உயர் சாதி. இது மாதிரி தமிழ்நாட்டில் எங்கேயாவது நடக்குதா? இப்போ இந்தியாவில் மட்டும்தான் பால் கொட்டப்படுது, யூரின் குடிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசின காணொலி பயங்கர ட்ரெண்டிங்கான அது எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த வீடியோவை. இந்த நிலையில் அந்த வீடியோவை யார் பண்ணாங்கன்னு தெரில, யாரோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஃபஸ்ட்டு போட்டாங்க. இந்த வீடியோ 2 நாள் முன்னாடி வரைக்கும் ஓகே நல்லா ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தர் யார் இந்த ஆள், இந்த கை இஸ் குக்கிங் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. டேம் திஸ் கை இஸ் குக்கிங் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை யார் இந்த ஆள் அப்படின்ற மாதிரி வியந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பீஃப்ரெண்டட் ஹாஃப் த தமிழ்நாடு வித் த ஒன் போஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. என்னோட தமிழ்நாடை பாதி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒருத்தராக சீமானவர்கள் எனக்கு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் அரசியல் பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கும் இவர் பிஜேபியை சேர்ந்தவர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா மோடி ஃபோட்டோ தான் டிபியாக வச்சுருக்காரு. இவர் இப்போ சீமானவர்கள், அதுவும் சீமானவர்கள் திட்டிருக்காரு அதில் பிஜேபியை. பீஃப்ரெண்டட் ஹாஃப் த தமிழ்நாடு வித் த ஒன் போஸ்ட் அப்படின்னா தமிழ்நாடை பாதி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது, எனக்கு பாதி நட்பாயிடுச்சு தமிழ்நாடு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. யார் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு அரசியல் தலைவராக சீமானவர்கள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அடுத்தவெல்லாம் வருவான் போவான், வரமாட்டான் போக மாட்டான், ஆனால் சீமானவர்கள் எப்பயுமே இருப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்.